அற்பமான எண்ணையும் வேதத்தேரிய பயன்படுத்தி இயேசுப்பாக்கி மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் அதிகாரம் 5. கேள்வி 1. மோசேயும் ஆரோனும் யாருக்கு பண்டிகை கொண்டாடும்படி ஜனங்களை போகவிட பார்வோனிடம் கேட்டார்கள்? விடை: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு. யாத்ராகமம் 5:1. கேள்வி எண் 2. எங்கே பண்டிகை கொண்டாடும்படி ஜனங்களை போகவிட மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் கேட்டார்கள்? விடை: வனாந்திரத்திலே. யாத்ராகமம் 5:1. கேள்வி எண் 3. பார்வோன் தான் யாரை அறியேன் என்றான்? விடை: கர்த்தரை. யாத்ராகமம் 5:2. கேள்வி எண் 4. பார்வோன் தான் யாரை போக விடுவதில்லை என்றான்? விடை: இஸ்ரவேலை. யாத்ராகமம் 5:2. கேள்வி எண் 5. தங்களை யார் சந்தித்ததாக மோசேயும் ஆரோனும் கூறினார்கள்? விடை: எபிரேயருடைய தேவன். யாத்ராகமம் 5:3. கேள்வி 6. வனாந்திரத்தில் எத்தனை நாள் பிரயாணம் போய் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் என்றார்கள்? விடை: 3 நாள். யாத்ராகமம் 5:3. கேள்வி 7. கர்த்தருக்கு பலியிடும்படி போகாதிருந்தால் தங்கள் மேல் கர்த்தர் எவைகளை வரப்பண்ணுவார் என்று மோசேயும் ஆரோனும் கூறினார்கள்? விடை: கொள்ளை நோய், பட்டயம். யாத்ராகமம் 5:3. கேள்வி 8. மோசேயும் ஆரோனும் ஜனங்களை என்ன செய்வதாக எகிப்து ராஜா பார்வோன் கூறினான்? விடை: வேலிகளை விட்டு களைய பண்ணுகிறதாக. யாத்ராகமம் 5:4. கேள்வி 9. மோசேயும் ஆரோனும் ஜனங்களை எதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறதாக பார்வோன் கூறினான்? விடை: சுமைகளை சுமக்கிறதை. யாத்ராகமம் 5:4-5. கேள்வி 10. பார்வோன் ஆளோட்டிகளிடமும் தலைவரிடமும் செங்கல் வேலைக்கு முன்போல இனி ஜனங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டாம் என்றான்? விடை: வைக்கோல். யாத்ராகமம் 5:6-7. கேள்வி 11. ஜனங்கள் என்ன கணக்கின்படியே செங்கல் செய்ய பார்வோன் கூறினான்? விடை: முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே. யாத்ராகமம் 5:8. கேள்வி 12. ஜனங்கள் எதினால் தாங்கள் போய் தங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறதாக பார்வோன் கூறினான்? விடை: சோம்பலாயிருப்பதால். யாத்ராகமம் 5:8. கேள்வி 13. யார் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்தி கஷ்டப்படுத்த பார்வோன் கட்டளையிட்டான்? விடை: இஸ்ரவேல் ஜனங்கள் மேல். யாத்ராகமம் 5:9. கேள்வி 14. ஜனங்களை எவைகளுக்கு செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று பார்வோன் கட்டளையிட்டான்? விடை: வீண் வார்த்தைகளுக்கு. யாத்ராகமம் 5:9. கேள்வி 15. நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள் யார் யாரிடம் கூறியது? விடை:
ஆளோட்டிகளும் தலைவர்களும் ஜனங்களிடம். யாத்ராகமம் 5:10-11. கேள்வி எண் 16. வைக்கோலுக்கு பதிலாக எதை சேர்க்கும்படி ஜனங்கள் சிதறி போனார்கள்? விடை தாளடிகள். யாத்ராகமம் 5:12. கேள்வி எண் 17. ஜனங்கள் தாளடிகளை சேர்க்கும்படி எங்கே சிதறி போனார்கள்? விடை எகிப்து தேசம் எங்கும். யாத்ராகமம் 5:12. கேள்வி எண் 18. செங்கல் வேலையில் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு இஸ்ரவேல் புத்திரரை அடித்தவர்கள் யார்? விடை பார்வோனுடைய ஆளோட்டிகள். யாத்ராகமம் 5:14. கேள்வி எண் 19. உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்று பார்வோனிடம் கூறியவர்கள் யார்? விடை இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர். யாத்ராகமம் 5:15-16. கேள்வி 20. வைக்கோல் கொடாதிருந்தும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்வோனுடைய ஜனங்கள் சொல்லுகிறதாக இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் கூறினர். விடை செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று. யாத்ராகமம் 5:16. கேள்வி 21. கணக்கின்படியே எதை ஒப்புவிக்க வேண்டும் என்று பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவரிடம் கூறினான்? விடை செங்கல். யாத்ராகமம் 5:18. கேள்வி 22. அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு எது வந்தது என்று கண்டார்கள்? விடை இக்கட்டு. யாத்ராகமம் 5:19. கேள்வி 23. பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் வழியில் நின்ற யாருக்கு எதிர்பட்டார்கள்? விடை மோசே ஆரோன். யாத்ராகமம் 5:20. கேள்வி 24. பார்வோனும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் தங்கள் வாசனையை கெடுத்ததாக இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் யாரிடம் கூறினார்கள்? விடை மோசே ஆரோன். யாத்ராகமம் 5:21. கேள்வி 25. எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடு நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் யார் யாரிடம் கூறியது? விடை இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் மோசே ஆரோனிடம். யாத்ராகமம் 5:21. கேள்வி 26. இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? யார் யாரிடம் கேட்டது? விடை மோசே கர்த்தரிடம். யாத்ராகமம் 5:2. கேள்வி 27. தான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பார்வோனிடம் பேசின முதல் அவன் என்ன செய்கிறதாக மோசே கூறினார்? விடை ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறதாக. யாத்ராகமம் 5:23. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.